12th ரிசல்ட் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதை எப்படி ஆன்லைன்லேயே பிரிண்ட் எடுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர், அதாவது க்ரோம் ப்ரௌசராக இருந்தால் நல்லாயிருக்கும், ஓப்பன் பண்ணிவிட்டு tge.tn.gov.in இதே மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நேரடியாக இந்த வெப்சைட்டுக்கு உங்களே கூட்டிகிட்டு வந்துடும். இதில் ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த இடத்துல இருக்கிற லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே 12th எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறதுக்கும் 11th அரியர்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு லிங்க் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் 12th ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் நம்பர், அதாவது எக்ஸாம் நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு அது கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். அதை வந்து கரெக்டான ஃபார்மேட்டில் கொடுக்கணும். நிறைய பேர் தப்பாக கொடுத்துட்றீங்க. கரெக்டான ஃபார்மேட்டில் நான் இப்போ கொடுத்துருக்கிற மாதிரி கொடுத்துட்டு அது கீழே கெட் மார்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு. இதுலேயே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க, பாஸ் ஃபெயில், எவ்வளோ டோட்டல் மார்க், எல்லா விவரமும் இருக்கும். இதை வந்து பிரிண்ட் எடுக்கலாம். அதுக்கு இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். இதில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஷேர்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நேராக பிரிண்ட்டுக்கு போகும். இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் இருக்குது ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து கீழே கூட இருக்கலாம். அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்துடும். இப்போது இந்த மேலே இருக்கிற 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். சேவ் அஸ் பிடிஎஃப் அதை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட சேவ் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சேவ் பண்ண அந்த மார்க் ரிசல்ட் வந்து இந்த இடத்துல பிடிஎஃபாக இருக்குது. இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட ஒரு இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் +1 அரியர்ஸ் எக்ஸாமும் ரிசல்ட் வந்து இதே மாதிரி தான் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர், லைக், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.